ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரீதாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரெப் யோர் ஸ்கின் ஃபார் திஸ் சம்மர். அதாவது இந்த சம்மர் சீசன்ல நம்ம ஸ்கின்னை நம்ம எப்படி ப்ரெப் பண்ணலாம், நம்ம ஸ்கின் கேரை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான். ஒரு சின்ன கைடு மாதிரி தான் இருக்க போகுது. என்னோட ஸ்கின் டைப் இந்த ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் தான். இந்த சம்மர் சீசன் யூஸ்வலி நம்ம ஸ்கின்ல செம்ம ஆயில் ப்ரொடக்ஷன், சீபம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்வெட்டியா இருக்கும். அதனால நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸையும் ஏற்ற முடியாது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை அப்படியே விட்டுட்டா ஃபுல் டேன் ஆகி டீஹைட்ரேட்டடாகவும் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன மாதிரி ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நான் என்னோட ஸ்கின்ல என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. பிஃபோர் தட், நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்லயே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என்னோட பேர் ஸ்கின் வித் நோ ஸ்கின் கேர் ஆர் மேக்கப். இதுதான் என்னோட ஸ்கின். ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், நான் லைக் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் விடல. ஸ்டெப் 1 கிளென்சர் தான். கிளென்சருக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த பயோக்யூலோட வைட்டமின் சி அபியூட்டின் பிளஸ் ஏச்சே கிளென்சர் தான். இது நான் இப்போ ரீசெண்டா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயோக்யூர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்னால பண்ணிருக்காங்க. கக்காடு பிளம் பேஸ் ஏர்பெரி அண்ட் சுகர் கேன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. டேனையுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு க்ளூயிங் ஸ்கின் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கின் இருக்கு. செம்ம க்ளோவி அண்ட் டூவியான்னு உங்களுக்கு தெரியும். எனக்குமே செம்ம ஹைட்ரேட்டடா ஃபீல் ஆகுது. ஃபேஸ் வாஷ் ரீசெண்டா தான் நான் இதை வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ரிசல்ட் கொடுக்குது. இது நீங்க AM அண்ட் PM ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கிற ஏச்சே நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணி ஒரு க்ளோவிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் விட்டமின் சி நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஒரு குட்டி க்ளோ நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸோ அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் அ குட் காம்பினேஷன் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சொல்லலாம். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இந்த சம்மர்ல நம்ம ஸ்கின் கொஞ்சமா ஒரு ஹைட்ரேஷனை லூஸ் பண்ணும். அந்த ஹைட்ரேஷனை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு டோனர் நம்மளுக்கு எசென்ஷியல். அதுக்காக நான் இந்த அக்வாலாஜிகாவோட ஹைட்ரேட் பிளஸ் ரெஃப்ரெஷ் டோனர் யூஸ் பண்றேன். ஸோ இதுவுமே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை போட்டுக்கிறேன். இது போட்டதும் செம்ம சில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். பேசிக்கலி நீங்க இந்த டோனர்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி அப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னுமே நம்மளுக்கு சில்லுன்னு அந்த எஃபெக்ட் கொடுக்கும். திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராடக்ட். கொஞ்சமா அந்த ஈரத்தன்மை இருக்கிறப்பவே நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3க்கு போயிடுவேன். சாரிக்ஸோட ஸ்னெயில் மியூஸ் அண்ட் எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஒரு செம்ம பாப்புலரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். என்னோட ஸ்கின்னை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன்னே சொல்லலாம். இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணிருக்கேன். டெய்லியுமே நான் இது யூஸ் பண்ணுவேன். AM அண்ட் PM ரெண்டு டைமுமே இதுவுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா பிஃபோர் யூசிங் திஸ் உங்களோட ஸ்கின் கொஞ்சமா டேம்பா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ஸோ இது உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கா நம்மளோட ஸ்கின்னை இந்த எசன்ஸ் பாத்துக்கும். சோ நம்ம எசன்ஸ் போட்டாச்சு. சோ இது நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் அவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு சீரம் தான். இது ஒரு சீரம் தான். ஆர்பியூட்டின் பிளஸ் பைத்தல் பிளஸ் வைட்டமின் சி. இதுலயுமே வைட்டமின் சி, ஆர்பியூட்டின் அண்ட் பைத்தல் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை செம்ம க்ளோயிங் அண்ட் ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். அண்ட் செம்ம க்ளோ நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் நம்ம டேன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே ரெடியூஸ் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா வைட்டமின் சி நம்ம பிக்மெண்டேஷனை டார்கெட் பண்ணி நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கம்மி பண்ணும். அண்ட் பைத்தல் ஒரு ரேரான இன்கிரீடியன்ட்னே சொல்லலாம். அது நம்ம ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே அவங்க ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் டிரைவ் பண்ணிருக்காங்க. இதுவுமே நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். இது நீங்க டே அண்ட் நைட் ரெண்டு டைமுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் எனக்கு இத யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னே சொல்லலாம்.
இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் இந்த சீரம் வந்து கம்பைன் பண்ணி போட்டா அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ளோ வந்து கொடுக்குது. வந்து ஏஎம் அண்ட் பிஎம் ரெண்டு பண்ணலாம், எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணலாம், பிஎம் ரெண்டு டைமே யூஸ் பண்ணலாம், டெய்லியுமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் இவங்க ஸ்கின் கேர் இருக்கிறதுனால நீங்க இது வந்து சேஃப் தான். பட் ஸ்டில் ஐ ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் ஒரு 2 to 3 days கேப்ல வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பேசிக்கலி வந்து நைட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த பேக்கேஜிங்கக்கே ஒரு இங்க பாருங்க இப்படி பண்ணதும் இப்படி வருமா, அப்புறம் இது வந்து இப்படி ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து ப்ராடக்ட் அண்ட் யூ கேன் see the texture. செம்ம லைட் வெயிட்டா இருக்க போது அந்த சீரம் இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா அப்சார்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்ல வந்து போட்டு நல்லா மசாஜ் வந்து கொடுங்க. எவ்வளவு க்ளோ வந்து கொடுக்குதுன்னு பாருங்களேன். தெரியுதா? Did you see the glow it gives? அதுதான் எனக்கு இதுல பிடிச்ச ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். சோ இதோட பம்புமே அவ்வளவுதான். நார்மலா நம்மளுக்கு வந்து ஒரு டிராப்பர் நாசல் இருக்கும் இல்ல, அந்த டிராப்பர் நாசல் இல்லாம இதுல வந்து ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். யூ கேன் see the instant glow it gives. செம்மையா இருக்குல்ல, அந்த ஹைட்ரேட்டடான ஒரு ஃபீல் ஆகட்டும், ஒரு நான் ஸ்டிக்கியா இருக்கு. இது வந்து ஸ்டிக்கியா வந்து ஃபீல் ஆகல. நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு பேசிக்கலி நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஸ்கின் வந்து அதை அப்சார்ப் பண்ணுதா இல்ல அப்படியே ஸ்டிக்கியா வந்து ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதுல வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டிக்கியா எல்லாம் ஃபீல் ஆகல. Did you see the glow it gives? மாய்ஸ்சரைசரே போடல இன்னும், நம்ம அதுக்குள்ளவே இவ்வளவு க்ளோ கொடுக்குது இது. I just love this. I really loving this product. இது வந்து செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லிப் பாம் வந்து போட்டுக்கோங்க. உங்க லிப் பாம்ல வந்து ஒரு SPF இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க வந்து நைட் டைம் வந்து யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல டே டைம்ல யூஸ் பண்றீங்கன்னா இந்த டாட் அண்ட் கீயோட இந்த செரமைட் மாய்ஸ்சரைசர் நினைக்கிறேன். இது சூப்பர் பிக்மெண்டட் அண்ட் இதுல வந்து SPF 50 PA++ இருக்கிறதுனால செம்ம ஹைட்ரேட்டடாவும் இருக்கு. அண்ட் see the pigment it gives. சூப்பர் பிக்மெண்டட் அண்ட் செம்ம ஹைட்ரேட்டிங்காவும் நம்மளோட லிப்பை வந்து பாத்துக்குது. அண்ட் இதுல SPF இருக்கிறதுனால டபுள் போனஸ். ஒரு 200K இந்த லிப் பாம் வந்து ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிப் பாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், இந்த எமோலின் மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இட் இஸ் சோ லைட் வெயிட் அண்ட் சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபிள் அண்ட் நம்ம ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து செம்மையா இருக்க போகுது. சோ நீங்க பார்க்கலாம் how it melts into our skin. So good. உங்களுக்கு வந்து எல்லா பார்மசி ஸ்டோர்லயுமே வந்து இது வந்து கிடைக்கும். சோ நீங்க வந்து ஆன்லைன்ல தான் வாங்கணும் அப்படின்னு இல்ல. பட் நான் வந்து இது அமேசான் ஃபார்ம்ல தான் வாங்கியிருந்தேன். சோ மாய்ஸ்சரைசர் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் ஃபார் திஸ் கேர் ரொட்டீன் வந்து ஒரு சன்ஸ்கிரீன். கண்ணை மூடிட்டு அக்வாலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன் வந்து வாங்குங்க. இஃப் யூ ஆர் காம்பினேஷன் ஸ்கின் கேர்லிஸ், கோ ஃபார் திஸ். இதுலயுமே வந்து வைட்டமின் C தான் வந்து இருக்கு. சோ இட் இஸ் சோ குட், லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி, ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே கொடுக்கறது இல்ல. நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து அதை கிளீனா அப்சார்ப் பண்ணிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் ஸ்கிப் பண்ணாலும் சன்ஸ்கிரீனை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. பிகாஸ் சன்ஸ்கிரீன் இஸ் மோர் அண்ட் மோர் தேன் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சம்மர் சீசன். ஸோ ஒரு நல்ல ஒரு கோட் ஆஃப் சன்ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அது வந்து போட்டுக்கோங்க. நீங்க வந்து நைட் டைம் தான் பண்றீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து போட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 6-7 வரைக்குமே நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பிகாஸ் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவு ஸ்கின் கேர் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் போடலன்னா வேஸ்ட்னு தான் சொல்லுவேன் நானு. அப்ளை a generous amount of sunscreen
அண்ட் உங்க பாடிக்குமே ஒரு சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் வந்து நீங்க ப்ரிஃபரபிளி யூஸ் பண்ணலாம். கேன் see how beautiful it blends into our skin and it gives literally no white cast and see the glow it gives. இங்க பார்த்தாலே தெரியும் என்னோட ஸ்கின் இட் இஸ் ஜஸ்ட் க்ளோயிங். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் காம்பினேஷன். இந்த டைம் ஆஃப் த இயர்ல வந்து எனக்கு வந்து இந்த இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட ஸ்கின்ல வந்து நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நல்லா ஒரு ஒர்க் ஆகும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வந்து இருக்கு. பிகாஸ் ஐம் யூசிங் திஸ் ஃபார் 2 weeks till now and it is giving so much of good results என்னோட ஸ்கின்னுக்கு வந்து. நீங்களுமே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பார்ட் 2 வேணுமான்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் வந்து இந்த சம்மர் எசென்ஷியல்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.